ரிஷபராசி நண்பர்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் நம்ம எப்போவுமே நமக்கு தோணும், ஆனால் வெளியே சொன்னால் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அப்போது இறைவன் தான் துணைன்னு சொல்லலாம். ஏன்னா இது பேசினாலே பிரச்சனை, அதை எப்படி பேசாமல் இருக்க முடியும்? அதனால் இறைவன்கிட்ட தான் அதை பற்றி சொல்லணும். நான் ஒரு இது பார்த்துருந்தேன், காசி விஸ்வநாதன் சொல்லிட்டு இன்ஸ்டாவில் பார்க்கும்போது ஒருத்தர் உட்காந்து அப்படி சிவன்கிட்ட பேசின்னு இருக்கார். கீழே போட்டிருக்க வேறு யார்கிட்ட என்னுடைய குறைகளை சொல்ல முடியும்னு சொல்லி. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மனதார நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை இறைவன்கிட்ட அப்படியே அர்ப்பணித்து பேசக்கூடிய அற்புதமான நாள். மற்றவர்களை பற்றி பேசாதீங்க, காசிப் சொல்லாதீங்க, ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை. பிற பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கேட்காதீங்க, யதார்த்தமாக விடுங்க. சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப டென்ஷன் ஆகிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. சிலதெல்லாம் அவங்களுக்கு புரியல, விட்டு கொடுத்து போகிறதுல தப்பு கிடையாது. அதே சமயத்தில் நிதானமாக செயல்பட்டு லிசனிங் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. உங்களையே குறை சொன்னால் கூட அது பெருசாக எடுத்துக்காதீங்க. இன்றைய நாள் கடந்து போயிடுச்சுன்னா நாள் நல்லாயிருக்கும். இன்றைக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். முருகப்பெருமானை வழிபடுவது மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான ரிஷபராசி நண்பர்களுக்கு.